நம்ம ஆசைப்படுவோம், இவங்க கூட இருந்தால் லைஃப் நல்லாயிருக்கும், இவங்க கூட இப்படிலாம் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு கனவுல வந்து ஒரு கற்பனை கோட்டையை ஒன்று கட்டி வச்சுருப்போம். ஆனால் நம்ம யார் கூட வாழணும்னு நினைக்கிறோமோ அவங்களே இந்த கோட்டைக்கு மேலே நம்மளை கொண்டு போய் தள்ளி விட்ருவாங்க. இது ரியலாக ஒரு விஷயம் வந்து நேத்திக்கு வந்து பூனேயில் ஒரு யங் பிஸ்னஸ் மேனுக்கு நடந்திருக்கு. அவர் யார் கொலை பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசியாக வந்து அவர் யார் கூட வாழணும்னு ஆசைப்பட்டாரோ அவங்க தான். வெல்கம் டு ஆஸ்ட்ரா காங்கிரஸ். நம்ம இன்னும் இந்தமாரி இந்த அபிராமி கேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இதேமாரி ஒரு விஷயத்தை பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ளூ ட்ரம்னு சொல்லிட்டு ஃபேமஸ் ஆச்சு. அந்த ப்ளூ ட்ரம் ஃபேமஸ் ஆனதுக்கு காரணமே இந்தமாரி விஷயம். ஸோ இதுமாரி இது வந்து பொண்ணுங்க பண்ணுறாங்க, பசங்க பண்ணுறாங்க அப்படின்றத விட இது ரொம்ப ஈஸியாக நடக்குது. அந்த ஈஸியாக நடக்கிறதுக்கான காரணம் என்ன? எப்படி வந்து அவங்களுக்கு வந்து சட்டத்து மேலே ஒரு பயம் இல்லாமல் இருக்குது. லைஃப்பில் வந்து சீரியஸாகவே நம்மளுக்கு வந்து செத்துட்டா கூட அது 1 நிமிஷத்தோட வழியோட முடிஞ்சிடும். ஆனால் நம்ம ஒரு ஜெயிலுக்குள்ளார நம்மளுக்கு சுதந்திரம் இல்லாமல் வாழ்க்கையில் பல வருஷம் அங்கே இருக்கணும் அப்படின்றது வந்து அதை விட பயங்கரமான ஒரு கொடூரமான ஒரு விஷயமா இருக்கும். நம்மளுக்கு அதை யோசித்தாலே பயமாக இருக்கும். அப்படி இருக்கிறப்ப தைரியமாக எப்படி ஒருத்தங்களால் பண்ண முடியுது? அதுவும் 20 வயசில் நம்மளுக்கு அந்த வயசில் வந்து வாழ்க்கை ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்படி இருக்கிறப்ப அந்த டைமில் வந்து இப்படிலாம் யோசித்து இப்படிலாம் பண்ணணுன்ட்டு எப்படி தைரியம் வருது? ஐ டோன்ட் நோ. சரி, இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பையன் வந்து ஒரு யங் பிஸ்னஸ்மேன். ஸோ பூனேயில் வந்து அவங்க ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஒரு ஃபேமிலி பிஸ்னஸ்ஸு. ஸோ அந்த பிஸ்னஸை வந்து இந்த பையன் வந்து சீஃப் மார்க்கெட்டிங் ஆஃபீஸராக வந்து நடத்திட்டுருக்கிறப்ப, இந்த பையன் பேர் வந்து கேத்தன் அகர்வால் அப்படின்றது அந்த பையனோட பேர். இவனுக்கு வந்து ரொம்ப சின்ன வயசு தான். இவனோட வயசு வந்து கிட்டத்தட்ட ஒரு 22, 23 வயசு அந்தமாரி ஒரு சின்ன பையன் தான் அவன். அண்ட் இவனுக்கு வந்து இன்னும் ஒரு பொண்ணு கூட வந்து கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அந்த பொண்ணு பேர் சியா கோயல் அப்படின்ற பொண்ணு. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பொண்ணுக்கு வந்து இந்த பையனை கல்யாணம் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா வேறு ஒரு பையனை லவ் பண்ணிருக்கு. ஐ திங்க் வீட்டில் வந்து ப்ரெஷர் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவங்க நல்ல ஃபேமிலி, இவங்களுக்கு இவ்வளோ சொத்து இருக்குது, ஏன்னா பெரிய ரிச்சான ஃபேமிலி, ஸோ இவங்களுக்கு சொத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸில் வந்து அந்த பொண்ணை தண்டிச்சாங்க அப்படின்னா, அதே மாதிரி அந்த அப்பா அம்மாவையும் தண்டிக்கணும். அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்ற ஒரு கல்யாணத்தை வந்து ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வச்சு அந்த பொண்ணு கொலை பண்ணுறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் வந்து பேரண்ட்ஸ். இந்த பேரண்டல் ப்ரெஷருக்காகவே அந்த பேரண்ட்ஸையும் தண்டிக்கணும். இது சீரியஸாகவே இதை பண்ணணும். ஏன்னா அதை பண்ணுனா தான் அடுத்த தடவை வந்து பேரண்ட்ஸ் இந்த முட்டாள்தனமான ஒரு காரியத்தை வந்து செய்ய மாட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி உட்காந்து அவங்க பாட்டுக்கு அழுதுட்டு அதுக்கப்புறம் வேலையை பார்க்க போயிடுவாங்க. ஆனால் இப்போ இதில் அந்த பையன் என்ன பாவம் பண்ணான்? உங்கள் பொண்ணுக்கு ஒரு விருப்பம் இல்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ண வச்சு, இன்றைக்கி இன்னொரு பையனோட உயிர் போயிடுச்சு. அந்த வீட்டிலலாம் வந்து சின்ன வயசு பையன் அவன் வந்து இத்தனைக்கும் அவனோட லிங்க்டின்ல போய் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜஸ்ட் அவனோட பேரை கூகுள் பண்ணி லிங்க்டின்ல போட்டாலே தெரியுது. அவன் வந்து நிறைய சஸ்டைனபிளாக ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட போஸ்ட் எல்லாத்துலேயுமே பார்த்தாலே தெரியுது. ஸோ ஐ திங்க் ஒரு நல்ல பையனாக தான் இருந்திருப்பான். ஸோ அப்படி இருக்கிறப்ப ஜென்ரலாகவே வந்து நம்ம வீட்டில் பசங்க வளருவாங்க. ஸோ அதில் வந்து நம்ம வந்து பேரண்ட்ஸ் ஒன்று சொல்லிக் கொடுப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிக் கொடுப்பாங்க, சுற்றம் சொசைட்டி எல்லாம் சொல்லிக் கொடுக்கும். பட் இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஒருத்தன் நல்லவனாக ஆகலாம், கெட்டவனாக ஆகலாம். அது ஆனால் கடைசியாக அவன் கையில் தான் இருக்குது. அவன் தான் கடைசியாக வளர்க்குறான் இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு. ஆனால் இது எல்லாத்துலேயும் வந்து நல்லதை மட்டுமே வந்து தேடி பார்த்து இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மாரி அந்தமாரி எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் ஒருத்தன் ஆக்சுவலாக நல்லவனாக வளர முடியும். ஏன்னா சொசைட்டியில் நல்லதை விட கெட்டது நிறையா இருக்குது. அது ரொம்ப அட்ராக்டிவாகவும் இருக்குது. நீங்கள் கேட்காட்டி கூட உங்கள் கிட்டக்கே அது வரும். ஸோ அப்படி இருக்கிறப்ப ஒருத்தன் வந்து ஒரு 23 வயசில் வந்து சஸ்டைனபிளாக ஒரு விஷயத்த பண்ணணும், இன்னோவேட்டிவாக ஏதாவது பண்ணணும், நல்லது பண்ணணும் அப்படின்ட்டுலாம் ஒருத்தன் வந்து நேச்சுரலாக யோசிக்கிறான் அப்படின்னா இஸ் அ குட் காய். ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்த பையன் வந்து அவங்க ஃபேமிலியில் வந்து எவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்துருப்பான் இத்தனை வருஷத்தில். அவனுக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலியில் எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. அந்த சந்தோஷம் எல்லாம் போயிடுச்சு. ஸோ இதுக்கு காரணம் வந்து அந்த பொண்ணோட லவ்வரு, அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ், இவங்க எல்லாத்தையும் வந்து தண்டிக்கணும். ஸோ இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணை வந்து ஃபோர்ஸ் பண்ணி அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இந்த பையனோட வீடியோஸ் எல்லாம் பார்த்தா எப்படி சொல்கிறது, நான் ஆக்சுவலி இந்த வீடியோஸ் வந்து இன்றைக்கி காலையில் தான் நான் பார்த்தேன். நான் நினச்சேன் சரி ஓகே, ஏதோ ஒரு புதுசாக ஒரு கப்பல் ஏதோ கல்யாணம் பண்ணுறாங்க, அவங்களுக்கு அந்த பையன் வந்து இவ்வளோ கிஃப்ட் கொடுக்குறான், அப்படி கொடுக்குறான்ட்டு. அதுக்கு ஆக்சுவலி வந்து ஏன் அப்படி சிம்பிளாக இருக்கிறானுங்க பசங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நான் அப்படி தான் கமெண்ட் போடலான்னு இருந்தேன். பார்த்தா அந்த பையனை கொண்டுட்டாங்கன்ற நியூஸ் வந்து எனக்கு அப்போ தெரியாது. அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த பையனை கொண்டுட்டான் அந்த பொண்ணு ஃபியான்சி. ஆக்சுவலி அந்த பையன் வந்து 17 கோடிக்கு வந்து இந்த வெட்டிங்லாம் பண்ணணும், ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் பண்ணணும், அந்த பொண்ணோட பர்த்டேவை கிராண்டாக செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு அவ்வளோ கிஃப்ட்டு, ஒரு ப்ரைவேட் ஜெட்டு, 2 ப்ரைவேட் ஜெட்டு கெஸ்ட்டெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்காக லக்ஸுரி ஹோட்டலில் 40 ரூம் புக் பண்ணி, ஸோ அந்த கல்யாணத்தெல்லாம் தடபுடலாக பண்ணணும், ரொம்ப ஃபேன்சியாக பண்ணணும், அந்த பொண்ணு ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கணும், அவ்வளோ கிஃப்ட், அவ்வளோ விஷயம் பையன் பிளான் பண்ணியிருக்கிறான். பிடிக்கலன்னா போக வேண்டியது தானே.
ஸோ அந்த பையனை வந்து இந்த பொண்ணும் அதோட லவ்வரும் சேர்ந்து இதுக்கு முன்னாடி ஒரு தடவை கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. கொண்டு போயிட்டு ஒரு ஃபோர்ட் மேலே கொண்டு போயிட்டு பர்க்கியில் பாம்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தள்ளியோட ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. அப்போ வந்து அவன் எஸ்கேப் ஆகிட்டான். ஆனால் அவனுக்கு சந்தேகம் வரல. அதுக்கப்புறம் திரும்ப வந்து கூட்டிகிட்டு போய் இன்னொரு தடவை இதேமாதிரி நடந்திருக்கு. அதில் ஒரு விஷயம் என்னென்னு வச்சுக்கோங்களேன், அந்த அந்த ப்ரீ பிளான்டு மர்டர்ன்றதுக்கு முன்னாடி அங்கே வீடியோஸ்லாம் அங்கே அதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோஸ்லாம் இருக்குது. ஸோ அதில் பார்த்தா அந்த பொண்ணு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிற மாதிரி எல்லாம் நடிப்பு. அந்த பையன் வந்து அது எல்லாத்தையும் நம்பி இருக்கிறான். அவன் எல்லாத்தையும் நினச்சிட்டு அவன் சந்தோஷமாக ஒரு லைஃப் ஆக போகுது, நம்மளுக்கு ஒரு ஹாப்பியான ஒரு லைஃப் இருக்கும் அப்படின்ட்டு அவன் ஏன் எப்படிங்க ஒருத்தவங்களுக்கு வந்து நம்மள்ட்ட ஒருத்தங்க கெட்டவங்களாக இருக்கிறாங்க, அதனால் நம்மளுக்கு அவங்க மேலே கோவம் இருக்குது, விரோதம் இருக்குது அப்படின்னா ஓகே. நம்மள்ட்ட ஒருத்தங்க நல்லவங்களாக இருக்கிறாங்க, நம்மளுக்கு ஏதோ ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க, நம்மள்ட்ட அவங்கள நம்மளை பார்க்குறப்ப அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது, அவங்க சந்தோஷமாக இருக்கிறத நம்ம கண் கூட பார்க்குறோம். இவ்வளோ தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்கள வந்து எப்படி கொலை பண்ண தோணும்? அது கிட்டத்தட்ட ஒரு குழந்தையோட இன்னசென்ஸ் மாதிரி அது. ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து தெரியாது நீங்கள் வந்து உள்ளார என்ன நினைக்கிறீங்க. அது நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அந்த பொண்ணு வந்து அவனை கொலை பண்ணுறதுக்கு பல நாளாக திட்டம் போட்டிருக்கு, அவன் கூடவே இருந்திருக்கு. அவனுக்கு அது தெரியக்கூட இல்லை, ஒரு நாள் கூட அவனுக்கு அது ஃபீல் பண்ண கூட இல்லை. அப்புறம் அது கிட்டத்தட்ட ஒரு குழந்தையோட இன்னசென்ஸ் மாதிரி தானே. அந்த பையனை வந்து அந்த ஃபோர்ட்டுக்கு மேலே கொண்டு போய் ஒரு 400 அடி இதுலேருந்து பள்ளத்தில் வந்து தள்ளி விட்ருக்குறாங்க. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ரெஸ்கியூ ஆப்ரேஷனுக்கு அப்புறம் அந்த பையனோட உடம்பு வந்து எடுத்துருக்குறாங்க. அந்த ஃபேமிலி என்ன, பையனோட ஃபேமிலி என்ன பாவம் பண்ணுச்சு? எதுக்கு அவங்களுக்கு இவ்வளோ பெரிய தண்டனை? ஸோ இப்போ இது போலீஸ் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஆக்சிடென்ட் நினைக்கிறாங்க. ஏன்னா காற்று வந்து இந்த ஃபோர்ட்லலாம் பார்த்திங்கன்னா மலை உச்சியிலலாம் நம்மளுக்கு தெரியும் காற்று நிறையா இருக்கும். ஸோ அதனால் காற்று அடிச்சுட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஆக்சிடென்ட் நினச்சிருக்கிறாங்க. அப்புறம் தான் பார்த்தா தெரியுது அந்த பொண்ணோட லவ்வர் யாரா இன்னொருத்தன் கூட இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவியில் வந்து பதிவாகுது. அதுக்கப்புறம் யாரா அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு விசாரிச்சதுக்கப்புறம் அந்த பையனும் பூனேயில் இருந்திருக்கிறான். அந்த பையனும் இந்த பொண்ணு லவ் பண்ணியிருக்காங்க. அதுவும் ரொம்ப பெரிய தெய்வீக காதல்லாம் கிடையாது, ரோமியோ ஜூலியட்லாம் கிடையாது. இது லாஸ்ட் நவம்பரில் மீட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு 6 மாதம் லவ், 6 மாதம் லவ்வுக்காக ஒரு கொலை பண்ணுற அளவுக்கு. ஐயோ என்னத்த சொல்கிறது. ஸோ கைஸ், நீங்கள் வந்து ஒரு பையனோ பொண்ணோ நீங்கள் வந்து சிம்பாக இருக்காதீங்க. உங்களை ஒருத்தங்க எந்த அளவுக்கு லவ் பண்ணுறாங்களோ அதே அளவுக்கு லவ் பண்ணுங்கள். அதுக்கு மேலே 1% கொடுக்காதீங்க. தயவு செஞ்சு முட்டாளாக இருக்காதீங்க. ஏன்னா அந்த 1%, 2%, 3% நீங்கள் அதிகமாக கொடுக்குறது எல்லாமே உங்களை வந்து கண்மூடித்தனமாக ஆக்கிடும். அவங்க 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 வந்து ஏதோ ஒரு கெடுதல் உங்களுக்கு செய்ய போகிறாங்க அப்படின்றது கூட உங்களுக்கு வந்து மூளைக்கு வந்து எட்டாது. ஏன்னா உங்களுக்கு ஒரு டவுட்டே வராது. அவங்க என்ன பேசினாலும் என்ன செஞ்சாலும் உங்களுக்கு இப்போ யாரோ ஒருத்தர் வந்து முன்னப்பின தெரியாது வந்து உங்கள் கிட்டக்க வந்து ஏதோ ஒன்று பேசுகிற, அவங்களுக்கு ஒரு பேட் இன்டென்ஷன் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அவர் பேசுகிற வார்த்தை, அவங்களோட தொனி, அந்த டோனு, அந்த கண் அசைவு, நிறைய விஷயத்தில் வந்து நீங்கள் அந்த பாடி லாங்குவேஜ் நிறைய இடத்துல நீங்கள் கெஸ் பண்ணிவிடுவீங்க இது தப்பாக இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் நம்ம வந்து பிளைண்டாக ஒரு மோகத்தில் ஒரு காதலில் இருக்கிறப்ப வந்து தெரியாது, அது எல்லாமே கண்ணை மறைச்சிரும். ஸோ அந்த மாரிலாம் வந்து இருக்கிற அளவுக்குலாம் வந்து இந்த உலகத்தில் ஒர்த்தே கிடையாது. இந்த உலகத்தில் நீங்கள் பிறந்தது நீங்கள் வாழ்கிறதுக்கு. ஸோ ஃபைனலி வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நான் வந்து நிறைய தடவை நான் சொல்லியிருக்கிறேன். ஏன் வந்து என்னோடய ஃபேமிலி நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதில்ல, ஏன் அதை பண்ணுறதில்ல, ஏன் ஃபேமிலிக்கிட்ட வந்து நான் ஏதோ சின்னதாக ஜெயிச்சா சொல்கிறதில்ல அப்படின்னா, ஜெயிச்சா எனக்கு சந்தோஷப்படுறவங்கள பற்றி எனக்கு நிஜமாலுமே எனக்கு ஒரு ஒப்பீனியனே கிடையாது. நான் தோத்தா யார் வந்து நிற்கிறா அப்படின்றது மட்டும்தான் எனக்கு கணக்கு. ஏன்னா ஜெயிச்சா எனக்கு யாருமே தேவையில்லை. ஆக்சுவலி பார்க்க போனால் நான் பாட்டுக்கும் வீட்டில் உட்காந்து என் வேலையை அடுத்த நாள் வேலையை நான் பாட்டுக்கும் பிளான் பண்ணுவேன், செஞ்சிட்ருப்பேன். எனக்கு அதை கொண்டாடுறது எதுவுமே கிடையாது. ஏன்னா நேற்றுக்கு ஜெயிப்பேன், நாளைக்கு தோப்பேன், திரும்ப நாளானிக்கு ஜெயிப்பேன், திரும்ப நாளானிக்கு, அதுக்கப்புறம் 4 நாள் தோப்பேன். ஸோ இது இட்ஸ் ஜஸ்ட் லைஃப். ஸோ அந்தமாரி நீங்கள் யாருக்குமே வந்து சிம்பிளாக இருக்காதீங்க கைஸ். இட்ஸ் நாட் வொர்த் இட். அதேமாரி உங்களை எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் மரியாதை கொடுங்க. அதுக்கு மேலே வந்து மரியாதை கொடுக்காதீங்க. ஸோ இதெல்லாம் வந்து சீரியஸாக நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா இது எல்லாமே ஏதோ ஒரு இடத்துல போய் ஏமாற்றுறதுக்கு முடியும், இல்லைனா அவங்க உங்களை வந்து ஏதோ ஒரு இடத்துல அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க. இது இப்படி தான் போய் முடியும் எண்ட் ஆஃப் தி டே. இந்த அதேமாரி வந்து எனக்கு வந்து என்னோடய காதல் வந்து ரொம்ப புனிதமானது. இதெல்லாம் வந்து நானும் பண்ணேன் இந்த விஷயம்லாம். சரி, அந்த லைஃப்பில் அந்த ஒரு ஃபீலிங் நல்லா தான் இருக்கும். அந்த ஃபீலிங் நல்லா இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஹார்மோன், வேறு எதுவுமே கிடையாது. நம்ம ஊரில் எப்படின்னா வந்து ஒருத்தனை வந்து ரொம்ப சின்சியராக லவ் பண்ணால் அது புனிதம், அதே 10 பேரை லவ் பண்ணால் அது லஸ்ட்டு. இது லவ், அது லஸ்ட்டு. டெக்னிக்கலாக ரெண்டுத்துக்கும் காரணம் ஹார்மோன் தான்.
ஸோ உங்களோட டேஸ்ட் வந்து ஒரு பொண்ணு மேலே இருக்குது, இன்னொருத்தருக்கு 10 பொண்ணு மேலே இருக்குது. அவர் ப்ளே பாயாக இருக்கார், நீங்கள் இல்லை. உடனே அது வந்து கேவலமான ஒரு விஷயம். அந்த பொண்ணு அப்படி பண்ணால் கேவலம், அந்த ஒரு பையன் அப்படி பண்ணால் கேவலம், ஒருத்தர் லவ் பண்ணால் வந்து அது புனிதம். ஸோ உடனே வந்து ராகுல் வந்து கல்ச்சரை கெடுக்க போகிறாரு அப்படிலாம் கிடையாது. ரியாலிட்டி இது தாங்க. லவ்வும் லஸ்ட்டும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸே கிடையாது. ரெண்டுமே லஸ்ட்டு தான். உங்களுக்கு உண்மையான ஒரு லவ் இருக்குது அப்படின்னா, அந்த ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் தீர்ந்ததுக்கப்புறமும் ஒரு அன்பு வருது அப்படின்னா அது மட்டும்தான் லவ். ஸோ அதனால் இன்னொரு மனுஷன் மேலாம் ரொம்ப தேவையில்லாத அலாதித்தனமாக ஒரு கண்மூடித்தனமாக ஒரு அன்பெல்லாம் வைக்காதீங்க. இந்தமாரி ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படின்னா கூட உங்கள் கண்ணை மறைச்சிரும், லைஃபே முடிஞ்சிடும். ஒரு லைஃப் தான் நம்மளுக்கு இருக்குது. நம்ம வந்தது நம்ம வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு. முடிஞ்ச வரைக்கும் யாரையோ சந்தோஷமாக வச்சுருப்போமா, யாரையும் காயப்படுத்தாமல் இருக்கிறோமா, உதவி பண்ணுறோமா, அது செஞ்சால் போதும். அவங்க அன்பு கொடுக்குறாங்க, நம்ம அன்பு கொடுக்குறோம், அவ்வளோதான். ஏன்னா அது ஒரு இன்சிடென்ட் இல்லை, எத்தனை இன்சிடென்ட் நம்ம பார்க்குறோம். கிட்டத்தட்ட மாதத்துக்கு ஒன்று இந்தமாரி வந்துட்டுருக்கு. பசங்களோ பொண்ணுங்களோ யாராக வேணாலும் இருங்க. இதில் வந்து நான் பொண்ணுங்க தப்பு பண்ணுறாங்க பசங்க அப்படின்ட்டு அந்த ஜென்ரலைஸ்லாம் கூட பண்ணல. யாராக வேணாலும் இருங்க நீங்கள். ஸோ கண்மூடித்தனமாக இருக்காதீங்க. உங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, நீங்கள் உங்கள் லைஃப்பை வாழ்கிறத பாருங்கள். இன்றைக்கி அவங்க கூட இருக்கிறாங்களா, சந்தோஷமாக அவங்க பேசுகிறாங்களா, சந்தோஷமாக பேசுங்க. நாளைக்கு அவங்க இல்லையா, அடுத்தது உங்க கூட யார் இருக்கிறாங்களோ, இல்லை வீட்டில் எதுவுமே இல்லை, டிவி இருக்குதா, டிவி உட்காந்து பாருங்கள், இல்லை யூடியூப்பை பாருங்கள், இல்லை போய் ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஏதோ ஒரு இடத்துல வந்து நீங்கள் உங்கள் லைஃப்பை வாழ தான் போகிறீங்க. அதை வந்து ஒருத்தங்க இல்லையேன்னு சொல்லிட்டு மிஸ் பண்ணிக்கிட்டு அந்த லைஃப்பை தொலைச்சிக்கிட்டு கஷ்டத்தை ஏற்படுத்திக்கிட்டு இல்லாத கஷ்டத்தை உருவாக்கிக்கிட்டு அதெல்லாம் நம்ம மூளைக்குள்ளே இருக்கிற விஷயம். நத்திங் இஸ் ரியல். நம்ம மிஸ் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் நம்ம பண்ணுற விஷயம் தான். நம்மளை சுற்றி வந்து எதுவுமே மாறல. இந்த ரூமில் வந்து ஏதோ திடீர்னு வந்து ஏதோ மாறிடுச்சு, மழை பெய்யுது, இடி மின்னுது, எனக்கு மனசு சரியில்லை அப்படிலாம். இது எல்லாமே நம்மளுக்குள்ளார நம்ம க்ரியேட் பண்ணுற ஓன் ட்ராமாஸ், அவ்வளோதான். இதேமாரி இன்னொருத்தரும் வந்து அவங்க ஒய்ஃபை மிஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லை வந்து ஹஸ்பண்ட் வந்து தனியாக இருப்பாங்க, ஒய்ஃப் மிஸ் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்ப்பாங்க, அடுத்து டிவி பார்ப்பாங்க, ஜாலியாக இருக்கும், ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க, நாய்க்குட்டி கூட விளையாடுவாங்க, அவங்க பாட்டுக்கு அவங்க வாழ்க்கையை பார்க்க போயிடுவாங்க. ஒருத்தங்களுக்கு அது ரொம்ப சீரியஸாக ஒரு டிப்ரெஷனை கொண்டு போகுது, இன்னொருத்தங்களுக்கு கொண்டு போகல அப்படின்றதுக்கான காரணம் 2 பேரோட திங்கிங் தான். ஸோ இது அப்ஸ்ட்ராக்டாக யோசிச்சு பார்த்தா அவ்வளோதான். நம்ம இன்னும் இருக்க போகிறது எத்தனை வருஷம், இன்னும் 20 வருஷமோ 30 வருஷமோ எவ்வளோ நாளோ, அந்த அவ்வளோதான். நம்ம அதுக்கப்புறம் அந்த சாப்டர் இஸ் ஓவர். நம்மளை அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் யாருமே ஞாபகம் வச்சுக்க போகிறதில்ல. நம்மளுக்கு அவங்கள வச்சுக்கிட்டாலும் நம்மளுக்கு பிரயோஜனம் இல்லை. எத்தனையோ பேர் வந்தாங்க இருந்தாங்க. இப்போ எஸ்பிபி வந்துட்டு ஒரு சிங்கர் இருப்பார், அவரோட பாட்டெல்லாம் இன்னும் நிறைய பேர் கேட்டுட்ருக்குறாங்க. அவர் போயிட்டார். அவர் பாட்டை இன்னும் கேட்பாங்க, அவர் இன்னும் புகழ்வாங்க. ஆனால் அந்த புகழ் எவ்வளோ புகழ்ந்தாலும் அவருக்கு என்ன கிடைக்க போகுது இதுக்கப்புறம்? அவர் போயிட்டார், அவ்வளோதான். இந்த சாப்டர் அவ்வளோதான். அவருக்கு வந்து இந்த உலகத்தில் திரும்ப அவருக்கு இன்னொரு சான்ஸ் கிடையாது. இதுதான் நம்ம எல்லாத்துக்குமே. ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம வந்தது நம்ம வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு. இதில் ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து லைஃப் ஃபுல்லாக வந்து வெளியில் போனால் 1008 கஷ்டம் இருக்குது. வேலை கிடைக்கல, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, உடம்பு பிரச்சனை, இவ்வளோ இருக்குது. ஸோ அதுக்கு அதை தாண்டி இதையும் நம்ம தூக்கி நம்ம தலையில் போட்டுக்கிறது வந்து தேவையற்ற ஒரு விஷயம் அது. அண்ட் ஆல்சோ என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் கைஸ், இது வந்து உங்கள் யாருக்கும் நான் அட்வைஸ்ன்னு சொல்லலை, என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் இது. இன்றைக்கி வந்து நம்மளுக்கு வந்து எந்த விஷயம் முக்கியமாக இருக்கிறதுக்கு, எந்த விஷயம் ப்ரியாரிட்டியாக இருக்கிறதுக்கான காரணம் வந்து நம்மளுக்கு அதை விட பெட்டராக எந்த விஷயமும் இல்லை அப்படின்றது தான். ஸோ இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து லட்சே ஒரு பையன்கிட்ட பேசுகிறதோ ஒரு பொண்ணுக்கிட்ட பேசுகிறதோ உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, அதுதான் உங்கள் லைஃப்பில் அன்றைக்கி இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம்னா, அன்றைக்கி உங்களுக்கு அதுதான் பெஸ்ட் ஆப்ஷனாக உங்கள் லைஃப்பில் இருக்கும். உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பெஸ்ட் ஆப்ஷனாக தான் நீங்கள் வச்சுருக்கிறீங்க. இன்றைக்கி காலையில் வந்து நீங்கள் வந்து லெட்ஸே ஒரு பொண்ணை போய் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க, அந்த பொண்ணுகிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்க. அதே டைம் வந்து உங்கள் சிஎம் ஃபேவரட்டான சிஎம் விஜய் கூப்பிட்றாரு, இல்லை வந்து மோடி கூப்பிட்றாரு, இல்லை வந்து ட்ரம்ப் கூப்பிட்றாரு, இல்லை யாரோ ஒரு ஆக்டர் கூப்பிட்றாருன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆள் ரொம்ப கூப்பிட்றாரு அப்படின்னா அந்த கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்குற எக்ஸைட்மெண்ட்டோட இந்த எக்ஸைட்மெண்ட் அதிகமாக தான் இருக்கும். ஸோ அப்போ இதை விட அது வந்து இன்னும் பெட்டர் டைம் ஸ்பெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளார அது தெரியுது, அது ஃபீல் பண்ணுறீங்க. அந்த ஹாப்பினஸ் இதோட அதிகமாக இருக்குது. கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்குறத விட்டுட்டு கண்டிப்பாக நீங்கள் அங்கே போவீங்க. அதேமாரி வந்து அதை விட வந்து இன்னொருத்தருக்கு வந்து ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணுறதா இருக்கும். இப்போ எனக்கு ஒரு ஆண்டர்ப்ரனராக வந்து என் கம்பெனியில் வந்து சேல் வந்தால் எனக்கு சந்தோஷம். என்னோட ஈகோ வேரியண்ட்டில் வந்து ஒரு 10 சேல் வந்துச்சு, ஆர்மரோட 20 சேல் வந்துச்சு. ஓகே, இதை வச்சு நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும், கம்பெனி பெருசாக்க முடியும்னா 4 பேருக்கு வேலை கொடுக்க முடியும் அப்படின்ற மாரி இந்த நியூஸ் வந்து எனக்கு இது எல்லாத்தோட பெருசாக தெரியும். ஸோ அந்தமாரி நம்மளுக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒரு சக ஹியூமனை வந்து நம்ம ரொம்ப மிஸ் பண்ணிவிட்டு நம்ம அவங்கள்ட்ட பேசணும், அவங்க மட்டும்தான் நம்ம லைஃப் அப்படிலாம் நம்ம யோசித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அதை தாண்டி நம்ம லைஃப்பில் வேறு எதுவுமே பெட்டராக இல்லை. ஸோ பேஸ்ட் ஆன் மை எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதை விட லைஃப்பில் நிறைய விஷயம் இருக்குது கைஸ். சீரியஸாக சொல்கிறேன், நிறைய விஷயம் இருக்குது.
நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதோ ஒரு டெக் எக்ஸ்போ நடக்குது, இல்லை வந்து ஒரு ஃபர்னிச்சர் எக்ஸ்போ நடக்குது, இல்லை ஒரு பிஸ்னஸ் மீட் நடக்குது அப்படின்னா ஒரு ஃபியூ வீக்ஸ் அதெல்லாம் போயிட்டு வாங்களேன். ஸோ நீங்கள் போகாதவங்களாம் அதுக்கு போயிட்டு வாங்க. உங்கள் கண்ணு முன்னாடி வந்து ஆம்பிஷனை பார்ப்பீங்க. நீங்கள் கண்ணில் வந்து உங்கள் கண்ணில் வந்து ரீல்ஸ் வருது, படத்தோட கிளிப்ஸ் வருது. நம்ம ஊர் படம்லாம் பாருங்கள், இது என்னது இது சூரியர் போட்டுற மாரி ஏதோ 1-2 படம் அங்கங்கன்னு வரும், அவ்வளோதான். முக்கால்வாசி படம் என்ன நடக்குது? ஹீரோக்கு என்ன வயசு இருந்தாலும் சரி, ஹீரோயினை சுற்றி வருது, ஹீரோ பின்னாடி சுற்றி வருது. ப்ரிட்டி மச் லஸ்ட்டு தான் அது, லஸ்ட்டு ஸ்டோரி தான் அது. இந்த லவ்ன்றது வந்து இட்ஸ் அ ஃபேக் டேர்ம். நான் சொல்கிறது உங்களுக்கு ஹர்ட்ஃபுல்லாக இருக்கலாம், ஓகேவா? ஏன்னா நீங்கள் அப்படி எல்லாருக்கும் வந்து லவ் எந்த ஏஜில் அதிகமாக வருது? எல்லாத்துக்கும் டீனேஜில் தான் வருது அதிகமாக. உலகத்தில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 90% லவ், புதுசாக வர லவ் எல்லாமே டீனேஜில் தான் வருது. யாருக்குமே ஒரு 40 வயசுலையோ 50 வயசுலலாம் வரல. ப்ரிட்டி மச் அப்போலாம் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்மளுக்கு டெய்லியும் பெடல் பண்ணுற வீடியோஸு, விஷுவல்ஸு எல்லாமே வந்து ஒரு பையன் பொண்ணு 2 பேர் சேர்ந்து இருக்கிறதான் வருது. கிட்டத்தட்ட ஒரு சாஃப்ட் வெர்ஷன் ஆஃப் போன்ற மாதிரி தான் வருது. அண்ட் அகேன் ஈவன் மூவிஸுமே என்ன, டபுள் மீனிங் டைலாக்ஸ்லேருந்து, ஹீரோயினுக்கு கொடுக்குற ட்ரெஸ்ஸுலேருந்து, ஹீரோயின் கொடுக்குற எக்ஸ்ப்ரெஷன்லேருந்து, இது எல்லாமே எதை டினோட் பண்ணுது? அவங்க எந்த இண்டஸ்ட்ரியை வந்து கம்பீட் பண்ணுறாங்க? நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். எங்கேருந்து உங்கள் டைம் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க? இப்போ கேம் விளாட்ற டைமை எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து படம் பார்க்க வைக்கிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கிடையாது. ஆக்சுவலி முக்கால்வாசி வந்து நிறைய படம், எஸ்பெஷலி நம்ம இந்தியன் மூவிஸ் எல்லாமே வந்து இந்த ஒரு விஷயம் தான். நீங்கள் லவ் எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு படம் பண்ண சொல்லுங்கள், ஒரு வருஷத்துக்கு ஒரு 4 படம் கூட வராது. அவங்க எல்லாருமே டேரெக்டாக வந்து போன் இண்டஸ்ட்ரி தான் கம்பீட் பண்ணுறாங்க. இந்த பாட்டில் இருக்கட்டும், டபுள் மீனிங் டயலாக்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே என்ன, ஒரு போன் பார்த்தா உங்களுக்கு என்ன ஒரு டோப்பமின் கிடைக்குதோ கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஒன்று கொடுக்குறாங்க. இதில் இந்த டயலாக்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இப்போலாம் ரொம்ப சட்டிலாக வந்து ஒரு ஹீரோயினை வந்து ஒரு பொண்ணை வந்து ஒரு கெட்ட வார்த்தை பேச சொல்கிறதோ, இது என்னென்னா ஒரு காமெடி மாதிரி இருக்கும். ஸோ என்னென்னா ஒரு சின்ன டயலாக் சொல்கிறது, இது என்ன பூனைக்குட்டி வெள்ளைக்குட்டி எல்லை ஜட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்தமாரி ஒரு விஷயம் இருக்கும். அதில் என்னென்னா அந்த ஹோல் சென்டென்ஸில் வந்து அந்த ஹீரோயினை வந்து அந்த ஜட்டின்னு சொல்ல வைக்கணும். இதுதான் இது ஒன்று தான். அதில் அந்த காமெடிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ இது வந்து ஈக்குவலன் டு அந்த போன் பார்த்தா உங்களுக்கு என்ன ஒரு டோப்பமின் கிடைக்குதோ அதே மாதிரி இது ஒரு ஹீரோயின் வாயிலேருந்து இது கேட்குறது. இதுதான் வந்து அந்த டேரக்டர் வந்து எய்ம் பண்ணி உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் அந்த வார்த்தையை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த டயலாக்கை நீங்கள் வைங்க, ட்ரெண்டாகவே இருக்காது. நீங்கள் அந்த ஒரே ஒரு வேர்டை மட்டும் ரிமூவ் பண்ணுங்கள், வச்சுட்டு அந்த 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 விஷயத்தை வந்து நிறைய பேர் வந்து ரீல்ஸ் பண்ணாங்க. அந்த ஒரு வேர்டை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த டயலாக்கை கேட்டு பாருங்கள், அது ட்ரெண்டாக ஆகியிருக்காது. ஸோ இப்போ இந்த மாதிரி உங்களுக்கே தெரியாமல் இது ஒரு சாஃப்ட் போன் தான் அது. நான் சொல்கிறது மேபி உங்களுக்கு ஹார்ஷாக இருக்கும் கைஸ், பட் அகெயின் ஸோ இதுக்கெலாம் வந்து மயங்காதீங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து இது நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்துகிட்டே இருக்கிறதுனால நம்மளுக்கு இது வந்து ரொம்ப பெரிய விஷயமா தெரியுது. ஸோ இட் இஸ் நத்திங், ஓகேவா? ஸோ இட் இஸ் ஜஸ்ட் பார்ட் ஆஃப் லைஃப், அவ்வளோதான். ஸோ நம்ம ஒருத்தங்களுக்கு கம்பேனியனாக இருக்கிறோம், அவங்களுக்கு நம்ம கம்பேனியனாக இருக்கிறோம், அவ்வளோதான். ஸோ ப்ரிட்டி மச் ஜஸ்ட் அ கிவ் அண்ட் டேக் பாலிசி தான் அது. இதுக்கு மேலே இதில் ரொம்ப பெருசாக க்ளோரிஃபை பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது. இந்த ஹியூமன் ரிலேஷன்ஷிப்பில் வந்து நான் ஒருத்தங்களை சப்போர்ட் பண்ணுறேன், அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. நான் அவங்களுக்கு வந்து கம்பெனியில் இருக்கேன், ஆறுதலாக இருக்கிறேன், அவங்க எனக்கு இருக்கிறாங்க. எனக்கு அவங்க அன்பு செலுத்துகிறாங்க, நான் திரும்ப அவங்க அன்பு செலுத்துகிறேன். என்ன மரியாதையாக வச்சுக்கிறாங்க, நான் அவங்கள்ட்ட மரியாதையாக இருக்கிறேன். இவ்வளோ தான். இதை தாண்டி மிச்சது எல்லாமே வந்து ஒரு சிம்ப் ஆக்டிவிட்டீஸ். ஸோ உங்களோட சுய கௌரவத்தை கொடுத்து அந்த மாதிரிலாம் இருக்காதிங்க, ஓகேவா? ஸோ திங்க் அபவுட் இட். ஸோ ஒரு லைஃப், லெட்ஸ் லிவ் இட் பெட்டர், ஓகே? பெருசாக தான் சாதிங்க. பெருசாக லவ் பண்ணிலாம் வந்து இன்னும் பெருசாலாம் சாதிக்க முடியாது, ஓகேவா? ரோமியோ ஜூலியட் புக்கை எழுதி காசு சம்பாதிச்சது புக்கு ஓனர் தான். ரோமியோ ஜூலியட்டுக்கெலாம் 10 பைசா பிரயோஜனம் இல்லை. ஸோ அவங்க உயிரோடு இருந்தாலும் தெரில, இந்த லைலா மஜ்னு இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே, ஓகேவா? உங்களை வச்சு யாராவது ஒருத்தன் காசு பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ திங்க் அபவுட் இட். வில் see you again another video guys, and thank you so much and cheers.